ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். நீங்கள் இப்போ சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போனாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதிக பேரால் பாராட்டப்படுற படமாக இருக்கட்டும், இல்லை மீம் கிரியேட்டர்ஸ், ரீல்ஸ்னு எதுவாக இருந்தாலுமே அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற படம்னா அது 12th ஃபெயில்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் இந்த 12th ஃபெயில் மூவி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அண்ட் அதில் சொல்லப்படுற இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூவி இப்போ எதனால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாலிவுட் மூவியான இந்த 12th ஃபெயில் மூவி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே அதிக பேரால் பாராட்டப்பட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். சினிமா. இந்த சினிமாங்கிறது நம்மளோட எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டே தான் இருக்கும். அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த சினிமாவை நம்ம லைஃப்ல இருந்து நம்மளால பிரிக்கவே முடியாத ஒண்ணுன்னே சொல்லலாம். இந்த சினிமாவை ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலும் ஒருத்தன் காசு கொடுத்து அதுவும் உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல ஒரு 3 மணி நேரம் படம் பார்க்க வர்றப்ப அவனை வெறும் என்டர்டைன்மெண்ட் பண்ணா மட்டும் போதும், அதுவே நமக்கு போதுமானதுன்னு நிறைய கமர்ஷியல் படங்கள் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பெரிய பெரிய பட்ஜெட்ல எவ்வளவோ கமர்ஷியல் படங்கள் வந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் ஒருத்தர்கிட்ட போய் நீங்க இந்த வருஷம் நீங்க பார்த்ததுலேயே பெஸ்ட் ஃபிலிம் எதுன்னு கேட்டா எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்ற படங்கள் சித்தா, அயோத்தி, ஜிகர்தண்டா XX அண்ட் 12th ஃபெயில். இந்த மாதிரியான படங்களை மட்டும்தான் நிறைய பேர் அவங்களோட மனசுல ரொம்ப நாளைக்கு வச்சிருப்பாங்க. மற்ற எல்லா கமர்ஷியல் படங்களையுமே அந்த 3 மணி நேரம் பார்த்ததோட சரி அதுக்கு அடுத்து அதை பத்தி பெருசா பேசக்கூட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ்டு ஃபிலிம்ஸை மட்டுமே எல்லாருமே அதிகமாக பாராட்டுறதுக்கான காரணம் என்ன? பிகாஸ் இந்த சினிமாங்கிறது வெறும் ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம இது அவங்களோட லைஃப்லயே கனெக்ட் பண்ணிக்க முடியற ஒரு விஷயமா இருக்கும். பிளஸ் இந்த கதையில இந்த மாதிரி படத்துல சொல்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட லைஃப்லயே கனெக்ட் பண்ணிக்க முடியறதுனால இந்த படங்கள் எல்லாமே அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வெறும் அந்த 3 மணி நேரம் படத்தோட முடிஞ்சிடாம இது அதுக்கு அடுத்து லைஃப்ல அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க மனசுல இருந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் இப்ப மட்டும்தான் வருதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி படங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே வந்துட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கான உதாரணம் தான் வாகை சுடவா, பரியேறும் பெருமாள், ஜெய் பீம், அங்காடி தெரு இந்த மாதிரியான படங்கள். இந்த படங்கள் எல்லா காலகட்டத்திலையுமே எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த மாதிரி படங்களுக்கான மதிப்பு என்னைக்குமே குறைய போறதே கிடையாது. இந்த மாதிரி இப்ப சொன்ன படங்கள் எல்லாத்துலயுமே மக்கள் கொண்டாடுறதுக்கான காரணம் இந்த படங்கள் எல்லாமே வெறும் ஒரு 3 மணி நேரம் மக்களை என்டர்டெயின் பண்ணா மட்டும் போதும்னு எடுக்கப்பட்ட படங்கள் கிடையாது. இந்த படங்கள் எல்லாமே சொசைட்டில ஒருத்தரோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா போதுங்கிற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட படங்கள். அதுக்கான சாட்சி தான் இப்போ இந்த 12th ஃபெயில் படம் மாதிரி அயோத்தி, சித்தான்னு எல்லா படத்தையுமே மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறது. அண்ட் இப்போ 12th ஃபெயில் மூவிக்கு வரலாம். சித்தா, அயோத்தி இந்த மாதிரி படங்களை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்கு. பட் ஒரு சம்மந்தமும் இல்லாத 12th ஃபெயிலுங்கிற மூவியை எதுக்கு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க? மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே இதை மீம் போட்டுட்டே இருக்காங்க. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்கு, இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு கேட்கலாம். எஸ், இது தமிழ் படம் கிடையாது, ஹிந்தி படம் தான். இந்த மொழி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் இருந்தாலுமே மீம் கிரியேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான காரணம் ஒரு படத்தை கொண்டாடுறதுக்கு இல்லை அதில் இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மொழி ஒரு தடையே கிடையாது. எந்த மொழியில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் ஒரு படம் சிறந்த படமாக இருந்தால் அது தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக கொண்டாட தான் செய்வாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த இயர் பாலிவுட்டில் வந்த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு கேட்டால் அது 12th ஃபெயில் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா இப்போ OTTல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. அது ஹிந்தி மொழியில தான் இருக்கும். ஸோ நீங்க சப்டைட்டில்ஸ் வச்சாவது கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் ரொம்பவே சிம்பிளானதுதான். ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பையன் 12th அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயிலான ஒரு பையன், UPSCனா என்னன்னு கூட தெரியாத ஒரு பையன் டெல்லி வரைக்கும் வந்து தன்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு தனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் சரி நான் எப்படியாச்சும் படிச்சு ஒரு IPS ஆஃபீஸர் ஆகணுங்கிற கனவோட டெல்லிக்கு வரான். வந்து அங்க கஷ்டப்பட்டு அவங்க கடைசியில் IPS ஆகுறானா இல்லையாங்கிறது தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி லைன் பார்க்குறப்ப இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்க சான்ஸ் இருக்கும், ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தோணலாம். பட் இந்த ஸ்டோரி, இந்த படத்தோட ஹைலைட்டே இது உண்மையாவே இந்தியாவில் நடந்த உண்மை சம்பவம். உண்மையாவே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு IPS ஆஃபீஸர் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்காரு. அவர் தான் மனோஜ்குமார் சர்மா. அந்த IPS ஆஃபீஸரோட லைஃபை தான் இந்த 12th ஃபெயிலுங்கிற மூவியில் எடுத்திருக்காங்க. இந்த மூவி சொல்ல போனா 12th ஃபெயிலுங்கிற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க.
ஸோ லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அண்ட் எப்படியாவது எந்த ஒரு பப்ளிக் சர்வீசஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற நீட்டு ஜெயின்னு எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மூவி அவங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. பட் இந்த மூவியில் அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களா, அதை தவிர வேறு எதுவுமே சொல்லலையான்னு கேட்டால், இந்த மூவி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஸ்டோரி இருந்தாலுமே அதை தாண்டி இந்த மூவியில் நிறையா விஷயங்களை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் எக்ஸாம்ஸ்க்கு இன்ஸ்பயர் ஆகி பாஸ் பண்ணுறதை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்பவே ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது என்னன்னு கேட்டால் அதுதான் ரீஸ்டார்ட். இந்த ரீஸ்டார்ட்டுங்கிறது இந்த படத்தில் வெறும் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் திரும்ப அதை ட்ரை பண்ணுறதுக்கு தாண்டி இன்னொரு அழகான விஷயத்திலையும் இந்த ரீஸ்டார்ட்டை அப்ளிகபிள் பண்ணியிருப்பாங்க. அது இந்த மூவியில் வர கௌரியனா கேரக்டர் மூலமாக ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ரீஸ்டார்ட்டுங்கிறது வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகாது, நம்ம லைஃப்லையும் அப்ளிகபிள் ஆகும். நாம் ஒரு விஷயம் நடக்கணும், இதுதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருப்போம். அதுக்காக நம்ம கடின உழைப்பையும் போட்டுட்டு இருப்போம். பட் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அது நம்ம லைஃப்ல இதுக்கு அடுத்து நடக்கவே நடக்காதுங்கிற சுச்சுவேஷன் வரலாம். அப்படி வர்றப்ப நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தவறான முடிவு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுத்ததுனாலேயே நம்ம நாட்டில் நிறைய பேரை நம்ம இழந்திருக்கோம். பட் இந்த மூவியில் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் கடைசியில் நமக்கு இனிமேல் நடக்கவே நடக்காதுங்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் நாம் மனம் தளராமல் இன்னொரு லைஃப், அதாவது இந்த முடிவு இல்லைன்னா என்ன, நமக்கு இன்னொரு வழியில் ஒரு நல்ல லைஃப் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபையே முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அதை இந்த கௌரியனா கேரக்டர் ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களால இனிமேல் யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டனே பண்ண முடியாது, இன்னொரு வாட்டி அது ட்ரை பண்ணவே முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கு அடுத்து நான் கூட யோசித்தேன், மேபி இதுவும் மற்ற மூவியில் சொல்கிற மாதிரியே ஒரு தவறான முடிவு எடுத்து அந்த மாதிரி ஒரு இதாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த மூவியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவர் நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு ரீஸ்டார்ட்டுங்கிற நேமில் ஒரு டீஸ் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணலன்னா என்ன மூலமாக நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணால் அதுவே நான் அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஸோ நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் தான் அதை அட்டெம்ப்ட் பண்ணணும், நான் தான் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு கிடையாது, நீங்கள் யார் ஆனாலுமே அது நான் ஆன மாதிரி தான் சொல்லி இந்த மூவியில் இந்த கேரக்டர் ரொம்பவே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் இந்த மூவியில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து சீட்டிங் அண்ட் பொய் சொல்கிறது. ஒருத்தர் எந்த நிலைமையிலையுமே எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, அவங்க சீட்டிங்குங்கிற பாதையை மட்டும் சூஸ் பண்ணிடவே கூடாது. அதுக்கு உதாரணமாக அவங்க அப்பாவே சொல்லலாம். ஹீரோவோட அப்பா சீட்டிங் பண்ணாமலே இருப்பார். அண்ட் அவர் மேலே பொய்யா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்ததுமே அதுக்காக கடைசி வரைக்கும் போராடிட்டே இருப்பார். ஸோ இது அவங்க அப்பா மூலமாக ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி கிளைமேக்ஸில் கூட ஹீரோவை பொய் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் 12th ஃபெயில் ஆகி தான் வந்தேன், அதுக்கு காரணம் நான் 12th சீட்டிங் பண்ண போனேன், அப்போ நேர்மையாக இருந்த ஒரு ஆஃபீஸர் அதை தடுத்து நிறுத்திட்டாரு, அதுக்கு அடுத்து நானும் லைஃப்பில் எப்பயுமே சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன், அதனால தான் நான் இப்பயும் 12th ஃபெயிலுங்கிறத மறைக்கணும்னு நான் விரும்பவே இல்லை, அதை மறைச்சு நான் இப்போ வந்துட்டாலும் அது பின்னாடி எனக்கு அஃபெக்ட் ஆகும், ஸோ அதனால் நான் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லியிருப்பார். பட் இதே இவர் தான் ஒரு இன்ஸ்டன்ஸில் இன்ஜினியரிங் படித்த மாதிரி போய் சொல்லியிருப்பார். அது இவர் தெரிஞ்சே சொல்லியிருக்க மாட்டார். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுமே இவர் நான் படிக்கலைங்கிறத சொல்லாமல் மறைச்சிடுவார். ஸோ நம்ம ஒரு உண்மையை சொல்லாமல் மறைக்கிறதும் அது ஒரு பொய் தாங்கிறத ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு உண்மையை மறைச்சு ஒரு பொய் சொல்லியிருக்காருங்க தெரிய வர்றப்ப ஹீரோயின் இவங்க கிட்ட பேசாமலே போயிடுவாங்க. மேபி அந்த இன்ஸ்டன்ஸ் கூட இவர் இன்னும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற நிலைமைக்கு மாற்றி இருக்கலாம். ஸோ அதிலிருந்து இவர் என்றைக்குமே பொய் சொன்னதும் கிடையாது, சீட்டிங் பண்ணதும் கிடையாது. ஈவன் ரியல் லைஃப்பில் கூட இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மனோஜ்குமார் சர்மாக்கு எல்லாருமே வச்சிருக்கிற நிக்நேம் ஃபியர்லெஸ் ஆஃபீஸர் கால் சிங்கம். ஸோ ரியல் லைஃப்லையுமே அவர் அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருந்திருக்காரு. எவ்வளோ லைஃப் த்ரெட்ஸ் வந்திருந்தாலும் அவரோட ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கவே இல்லை. ஸோ நம்மளும் எந்த ஒரு நிலைமை வந்தாலும் பொய் சொல்லாமல் நேர்மையாக தான் இருக்கணுங்கிற அந்த கான்செப்டை இந்த படத்து மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரொம்பவே மைன்யூட்டாக சொல்லியிருப்பாங்க. பட் இந்த மூவியில் ரொம்பவே ஹைலைட் பண்ண விஷயங்கள் அதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். யாரையுமே எதையுமே எதிர்பார்க்காம உதவி பண்ணுறது. உதாரணத்துக்கு அந்த ஃப்ரெண்ட் பாண்டே மட்டும் நம்ம ஹீரோக்கு டெல்லிக்கு போகிறதுக்கு வழி காட்டலைன்னா, கூப்பிட்டு போகலன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்திருக்குமா, இந்த மாதிரி அவர் இவ்வளோ தூரம் வந்திருப்பாராங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கும். தாங்கிட்ட இந்த பணம் எல்லாமே போன நிலைமையிலையுமே
அவரை பத்தி திரும்ப ஒரு பணம் தருவாரா தரமாட்டாராங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பாண்டேங்கிற ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டு போவாரு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உதவி செஞ்ச பாண்டேவா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இந்த ஹீரோ ஐபிஎஸ் ஆவாரா ஆக மாட்டாரானே தெரியாது. பட் இருந்தாலுமே கௌரி அண்ணா இவர் ஐபிஎஸ் ஆகணும், இவரோட லட்சியத்தை அடைஞ்சே ஆகணுங்கிறதுக்காக தன்னோட இடத்துலயே தங்க வச்சிருப்பாரு. அண்ட் அவருக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி தந்திருப்பார் படிக்கிறதுக்கு. அது இன்னொரு எதிர்பார்ப்பே இல்லாம செய்யப்பட்ட உதவின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல அங்கங்க எதுவுமே எதிர்பார்க்காம செய்யப்பட்ட நிறைய உதவிகளை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு இந்த படத்துல. ஸோ இதுதான் இந்த மூவில ஹைலைட் பண்ண விஷயங்களா எனக்கு தெரிஞ்சது. இதை தவிர உங்களுக்கு இந்த மூவில வேற ஏதாவது ஹைலைட் பண்ண மாதிரி இருந்தா அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மூவியோட அடுத்த கண்டென்ட் பத்தி பார்க்கலாம். அதுதான் இந்த மூவில நமக்கு தெரியாம இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இந்த மூவி பத்தியும் சரி அவங்களோட ரியல் லைஃப்ல இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் இந்த வீடியோல நெக்ஸ்ட் பார்க்க போற கண்டென்ட். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ரியல் ஐபிஎஸ் ஆபீசரான மனோஜ்குமார் சர்மாவும் அவங்க ஒய்ஃப் ஸ்ரத்தா ஜோஷியும் இந்த படத்துல ஒரு சீன்ல உண்மையாவே வந்திருப்பாங்க. அந்த சீன் என்ன சீன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு காஃபி ஷாப்ல வச்சுக்கிட்டு ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் அவங்க லவ்வர் எல்லாருமே உட்காந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பின்னாடி டேபிள்ல ரியலாவே மனோஜ்குமார் சர்மாவும் அவங்க ஒய்ஃப் ஸ்ரத்தா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதை ஒரு ஃபேன் நோட்டீஸ் பண்ணி ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை ஃபிலிம் மேக்கர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ், உண்மையாவே அவங்க தான் இந்த இதில் உட்கார்ந்துட்டு இருந்தது அண்ட் இதை நாங்கள் ப்ரீ பிளான்டாக தான் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இதில் பார்க்க போகிற செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தில் கிளைமேக்ஸில் யூபிஎஸ்சி பில்டிங் காட்டியிருப்பாங்க. அந்த பில்டிங் நமக்கு பார்க்கறதுக்கு இது வரைக்கும் நான் யூபிஎஸ்சி பில்டிங் பார்த்ததில்ல. ஸோ நமக்கு அது ஒரு ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த படத்தை பற்றி வெளிவந்த தகவலில் பார்க்குறப்ப அந்த யூபிஎஸ்சி பில்டிங் ஃபுல்லாகவே ஒரு செட்டப்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அந்த பில்டிங்கில் ஷூட்டிங் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் தரப்படலைனும் அதுக்காக ஒரு யூபிஎஸ்சி பில்டிங்கையே ரியலாக கிரியேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஈவன் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அந்த யூபிஎஸ்சி பில்டிங்ல ரியலா ஒர்க் பண்றவங்களே இந்த செட்டப் வந்து பாக்குறப்ப அவங்களால இது பொய்ங்கிறத நம்ப முடியல. இது அச்சசல் உண்மையாவே யூபிஎஸ்சி பில்டிங் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் ஹைலைட் பண்ண ஃபேக்ட். அண்ட் தேர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அதுல மனோஜ்குமார் சர்மா ஐபிஎஸ் ஆகிறப்ப அவங்களோட ஏஐஆர் ரேங்கிங் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இந்த மூவிக்கு அடுத்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப மனோஜ்குமார் சர்மா ஆல் இந்தியா ரேங்கிங்ல 121st பிளேஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் இப்போ அவர் கரண்டா மும்பை போலீஸ்ல சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஒய்ஃப் ஸ்ரத்தா ஜோஷி கூட இப்போ கரண்ட்ல ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. ஆல்சோ இதுல இன்னொரு முக்கியமான ஆச்சரியமா இருந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அதுல யூபிஎஸ்சிக்கு அவர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ரியல் லைஃப்ல அவர் யூபிஎஸ்சிக்கு மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கலாம். அதே டைம்ல அவர் இன்னொரு விஷயத்தையும் அப்போ அவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுதான் அவர் ஜஸ்ட் பிஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணல, பிஏக்கு அடுத்து எம்ஏ ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு அண்ட் பிஹெச்டி இன் ஜேர்னலிசம் கூட பண்ணியிருக்காரு. அதுவும் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல பிஹெச்டி பண்ணியிருக்காரு. ஸோ இது இன்னொரு ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்டா எனக்கு தெரிஞ்சது. அண்ட் லாஸ்டா ஒரு ஃபேன் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த படத்துல ஹீரோயின் ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க, டெல்லி வர்றதுக்கு என்னோட அப்பாவே பிரைவேட் கேப் புக் பண்ணி அனுப்பி விட்டுருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க கிளைமேக்ஸ் சீன் அந்த இன்டர்வியூக்காக. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஹீரோ அண்ட் ஹீரோயின் இந்த இன்டர்வியூக்காக போறப்ப அந்த கேபோட நம்பர் யூஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த யூஏ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இந்தியாவில் கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் யூஏங்கிறது உத்தராஞ்சல சொல்றது. பட் இப்போ உத்தராஞ்சல் ஸ்டேட்டை உத்தரகாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உத்தரகாண்ட் தான் இருக்கே தவிர உத்தராஞ்சல் கிடையாது. இந்த டீட்டெயிலிங் கூட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, யூஏன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மூவில எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இதை தவிர இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அதுவும் உங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.